அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் 4 இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயல் 4ல் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வினா, விடை வகைகள், ஒரு பொருட்பன்மொழி, உவமைகளை சொற்றொடரில் அமைத்தல், ஒருமைப்பன்மை, சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஸோ இதெல்லாம் சேர்த்தி தான் டோட்டலாக லைன் பை லைன் கொஷின் ஒரு 70 கொஷின் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓல்டு தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 6th 7th 8th 9th எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரே ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் 6th 10th வரைக்கும் அந்த ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டு தான். எல்லா வீடியோவும் 6th 10th வரைக்கும் முழுமையாக பார்த்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1 வீக் ஆஃப்டர் நீங்கள் அந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், என்ன, எப்படி, எங்கு, ஏன் என வினாமேல் வினாவை கேட்டு விடையறிய விரும்புகின்றவனே சிறந்த அறிவாளியாக ஆக முடியும் என்று கூறியவர்கள் யார்? யார் அப்படின்னா சாக்ரட்டிஸ் மற்றும் பெரியார். இரண்டாவது கொஷின், வினா எத்தனை வகைப்படும்? வினா பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும். அந்த 6 வகை வினாக்கள் என்னென்ன அப்படின்றது பாருங்கள். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த வினா விடை 2த்திலிருந்து கட்டாயம் கொஷின் வரும். இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு, கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் 2 கொஷின் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் வினா விடை வகைகள். வினா 6, விடை 8 வகைப்படும். இது 2த்திலேருந்து கட்டாயம் கொஷின் எதிர்பார்க்கலாம். 4வது கொஷின், தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதனை அறியும் பொருட்டு வினாவப்படும் வினா. அதுதான் அறிவினா. அதாவது தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதனை அறியும் பொருட்டு வினாவப்படும் வினா அறிவினா. இப்போ அறிவினாவுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் வினவுவது. இப்போ ஆசிரியருக்கு தெரியும் திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்களுக்கு தெரியாது. அதனால் மாணவர்களை நோக்கி ஆசிரியர் கேள்வி கேட்குறார், திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. 6வது கொஷின், தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினாவும் வினா. அதுதான் அறியா வினா. அதாவது தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினாவும் வினா தான் அறியா வினா. அறியா வினா எடுத்துக்காட்டு தருக. 8 தொகை நூல்களுள் புறம் பற்றியன எவை என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது. இப்போ மாணவனுக்கு தெரியல, அதனால் தெரிஞ்சிக்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட ஒரு கேட்குறாரு, டவுட் கேட்குறாரு. அதான் 8 தொகை நூல்களுள் புறம் பற்றியன எவை என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது. தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போக்கிக் கொள்வதற்காக வினவப்படும் வினா. அதுதான் ஐய வினா. தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போக்கிக் கொள்வதற்காக வினவப்படும் வினா தான் ஐய வினா. ஐய வினா எடுத்துக்காட்டு தருக. அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ? அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ? தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் வினவும் வினா. ஆன்சர் குழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் வினவும் வினா குழல் வினா. குழல் வினா எடுத்துக்காட்டு தருக. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா குழல் வினா. அதாவது ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கறது தான் குழல் வினா. தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவும் வினா. எது அப்படின்னா கொடை வினா. அதாவது தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவும் வினாதான் கொடை வினா. கொடை வினா எடுத்துக்காட்டு தருக. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ
அப்போ இல்லை அப்படின்னா இவர் கொடுக்கறதுக்காக தான் அந்த கேள்வியை வந்து கேட்குறாரு. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? குழல்னா வாங்கி கொள்ளும் பொருட்டு, கொடைனா கொடுக்கும் பொருட்டு கேட்கக்கூடிய வினா. ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா, அதான் வந்து ஏவல் வினா. ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா வந்து ஏவல் வினா. இப்போ ஏவல் வினாவுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். மனப்பாட செய்யுளை படித்தாயா? முருகா சாப்பிட்டாயா? ஸோ ஒரு தொழிலை செய்யும்படி, அதான் மனப்பாட செய்யுளை படித்தாயா, முருகா சாப்பிட்டாயா, இவை படி சாப்பிடு என்று ஏவல் பொருளை தருகிறது. படி சாப்பிடு என்றது பார்த்திங்கன்னா ஏவல் பொருளை தருகிறது. அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா நன்னூல். அதாவது வினா வந்து 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி தான் நன்னூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நன்னூல். வினாவிற்கு ஏற்ப விடையளிப்பது தான் டேஸ் சிறப்பு, மொழிநடையின் சிறப்பு. வினாவிற்கு ஏற்ப விடையளிப்பது தான் மொழிநடையின் சிறப்பு. விடையின் வேறு பெயர்கள் ஒரு முக்கியமான கொஷின். இறை, செப்பு, பதில். ஒரு சொல் பல பொருள், அந்த டாப்பிக்கில் வந்து இது கவர் ஆகும். விடையின் வேறு பெயர்கள் வந்து இறை, செப்பு, பதில். விடை எத்தனை வகைப்படும்? விடை வந்து 8 வகைப்படும். விடை வந்து 8 வகைப்படும். அந்த 8 வகை என்னன்றது பாருங்கள். 8 வகை பாருங்கள். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றுதுரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இதான் வந்து விடையின் 8 வகைகள். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றுதுரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஒன்றை சுட்டி கூறும் விடை எது? சுட்டு விடை. ஒன்றை சுட்டி கூறும் விடை வந்து சுட்டு விடை. சுட்டு விடை எடுத்துக்காட்டு தருக. சென்னைக்கு வழி யாது என்று வினவினால் இதில் இது என்பது சுட்டி கூறும் விடை. சென்னைக்கு வழி யாது என்று வினவினால் இதில் இது என்பது சுட்டி கூறும் விடை. எதிர் மறித்து கூறல் விடை எது? மறைவிடை. எதிர் மறித்து கூறுதல் விடை வந்து மறைவிடை. மறைவிடைக்கு எடுத்துக்காட்டு தருக. இது செய்வாயா என்று வினவிய போது செய்யேன் என்பது போல எதிர்மறுத்து கூறுதல். இது செய்வாயா என்று வினவிய போது செய்யேன் என்பது போல எதிர்மறுத்து கூறுதல் தான் மறைவிடை. உடன்பட்டு கூறும் விடை எது? நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை வந்து நேர்விடை. நேர்விடை எடுத்துக்காட்டு தருக. இது செய்வாயா என்று வினவிய போது செய்வேன் என்று உடன்பட்டு கூறும் விடை, அதான் வந்து நேர்விடை. இது செய்வாயா என்று வினவிய போது செய்வேன் என்று உடன்பட்டு கூறும் விடை தான் வந்து நேர்விடை. ஏவி கூறும் விடை எது? ஏவல் விடை. ஏவி கூறும் விடை வந்து ஏவல் விடை. ஏவல் விடைக்கு எடுத்துக்காட்டு தருக. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. வினாவையே விடையாக கூறும் விடை, அதாவது வினா எதிர் வினாதல் விடை. வினாவையே விடையாக கூறும் விடை தான் வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை எடுத்துக்காட்டு தருக. இது செய்வாயா என்று வினவிய போது செய்யாமல் இருப்பேனோ என்று வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது செய்யாமல் இருப்பேனோ என்று வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது எவ்வகை விடை? அதான் உற்றுதுரைத்தல் விடை. தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது எவ்வகை விடை? உற்றுதுரைத்தல் விடை. உற்றுதுரைத்தல் விடைக்கு எடுத்துக்காட்டு தருக. இது செய்வாயா என்று வினவிய போது உடம்பு நொந்தது என்று தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது.
இது செய்வாயா என்று வினவிய போது உடம்பு நொந்தது என்று தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது உற்றதுரைத்தல் விடை. தனக்கு வரப்போவதனை விடையாக கூறுவது எவ்வகை விடை? கூறுவது கூறல் விடை. தனக்கு வரப்போவதனை விடையாக கூறுவது எவ்வகை விடை? உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடைக்கு எடுத்துக்காட்டு தருக. செய்வாயா என்னும் வினாவிற்கு கை வலிக்கும் என தனக்கு வரப்போவதனை விடையாக கூறுவது. செய்வாயா என்னும் வினாவிற்கு கை வலிக்கும் என தனக்கு வரப்போவதனை விடையாக கூறுவது உருவது கூறல் விடை. ஆடுவதற்கு இனமான பாடுவதனை விடையாக கூறுவது எவ்வகை விடை? ஆன்சர் இனமொழி விடை. ஆடுவதற்கு இனமான பாடுவதனை விடையாக கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. இனமொழி விடைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆடுவாயா என்று வினவிய போது பாடுவேன் என ஆடுவதற்கு இனமான பாடுவதனை விடையாக கூறுவது இனமொழி விடை. ஆடுவாயா என்று வினவிய போது பாடுவேன் என ஆடுவதற்கு இனமான பாடுவதனை விடையாக கூறுவது இனமொழி விடை. வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்? வெளிப்படை விடைகள் 3 வகைப்படும். அந்த 3 வகைகள் பாருங்கள். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. வெளிப்படை விடைகள் 3 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. மொத்த விடைகள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 8ல் வெளிப்படை 3. குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்? குறிப்பு விடைகள் 5. மொத்தமாக 8ல் வெளிப்படை 3, குறிப்பு 5. இப்போ குறிப்பு விடைகள் அந்த 5 என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். பாருங்கள். குறிப்பு விடைகள் ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஸோ இந்த 5ம் குறிப்பு விடைகள். இப்போ குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 5. இதே வெளிப்படை விடைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 3. ஸோ நெக்ஸ்ட்டு 41வது கொஷின். ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது. ஆன்சர் ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி. இப்போ ஒரு பொருட்பன்மொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள். நடுமையம், மீமிசை ஞாயிறு, உயர்ந்தோங்கி, குளித்தாழ்ந்து. ஒரு பொருட்பன்மொழிக்கான எடுத்துக்காட்டு நடுமையம், மீமிசை ஞாயிறு, உயர்ந்தோங்கி, குளித்தாழ்ந்து. மேற்பகுதி எனும் பொருளை தரும் சொற்கள். மேற்பகுதி அதாவது மீ அப்படின்னாலும் மேற்பகுதி, மிசை அப்படின்னாலும் மேற்பகுதி. இப்போ நடுப்பகுதி எனும் பொருளை தரும் சொற்கள். இப்போ நடுப்பகுதினா நடு அப்படின்னாலும் நடுப்பகுதியை குறிக்கும். மையம் அப்படின்னாலும் நடுப்பகுதியை குறிக்கும். அடுத்த மாதிரி வினாக்கள். ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே டேஸ் என்பர். ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே டேஸ் என்பர். ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று நடுமையம். ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று நடுமையம். இது செய்வாயா எனும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது டேஸ் விடை. உருவது கூறல். அதாவது தனக்கு வரப்போவதனை விடையாக கூறுவது தான் உருவது கூறல். இது செய்வாயா என்னும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது உருவது கூறல் விடை. ஆடத் தெரியுமா என்னும் வினாவிற்கு பாடத் தெரியும் என கூறுவது டேஸ் விடை. ஆன்சர் இனமொழி விடை. ஆடத் தெரியுமா எனும் வினாவிற்கு பாடத் தெரியும் என கூறுவது இனமொழி விடை. நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் கேட்பது டேஸ் வினா. கொளல் வினா. அதாவது வாங்கி கொள்ளும் பொருட்டு. கொடைன்னா கொடுக்கும் பொருட்டு, கொளல்னா வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது தான் கொளல் வினா. 50வது கொஷின் பொறுத்துக. அறிவினா. அறிவினா அப்படின்னா இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. அதாவது 4வது கீழே ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ அறிவினா அப்படின்னா இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. அதாவது ஆசிரியருக்கு தெரியும், மாணவருக்கு தெரியுமா என கேட்பது. ஏவல் விடை. அது பாருங்கள். இதனை செய்வாயா எனில் நீயே செய் என்பது ஏவல் விடை.
மறைவிடை வருவாயா எனில் வாரேன் என்பது மறைவிடை. ஊறுவது கூறல். உண்டாயா எனில் வயிறு வலிக்கும் என்பது ஊறுவது கூறல். உவமைகளை சொற்றொடரில் அமைத்தல் சிலபஸில் இருக்க ஒரு முக்கியமான டாபிக் இது. பசுமரத்தாணி போல பாருங்கள், அதற்கான விளக்கம் பாருங்கள். என் இளமை காலத்து செயல்கள் பசுமரத்தாணி போல நெஞ்சில் ஆழமாக பதிந்துள்ளன. என் இளமை காலத்து செயல்கள் பசுமரத்தாணி போல நெஞ்சில் ஆழமாக பதிந்துள்ளன. குன்றில் மேலிட்ட விளக்கு போல. அறிஞர் அண்ணாவின் புகழ் குன்றில் மேலிட்ட விளக்கு போல பாரெங்கும் ஒளி வீசுகின்றது. அறிஞர் அண்ணாவின் புகழ் குன்றில் மேலிட்ட விளக்கு போல பாரெங்கும் ஒளி வீசுகின்றது. அனலிடைப்பட்ட புழுவை போல மிக்க வேதனை. அனலிடைப்பட்ட புழுவை போல மிக்க வேதனை. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. என்ன அப்படின்னா பயனற்றது வீணாதல். கடலில் கரைத்த பெருங்காயம் என்னாகும்? பயனற்றது வீணாதல். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். அடியற்ற மரம் போல வீழ்தல். அடியற்ற மரம் போல வீழ்தல். மடை திறந்த வெள்ளம் போல வெளியேறுதல் விரைவு தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல வெளியேறுதல் விரைவு தடையின்றி மிகுதியாக மூணுமே வரும். கல்மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும். இப்போ மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது தடையின்றி மிகுதியாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மூணுமே தெரிஞ்சுக்கோங்க. கல்மேல் எழுத்து போல் வந்து நிலைத்து நிற்கும். அத்தி பூத்தார் போல அரிய செயல். அத்தி பூத்தார் போல அரிய செயல். மழைக்கானா பயிர் போல வாட்டம். மழைக்கானா பயிர் போல வாட்டம். மலரும் மனமும் போல இணைந்திருத்தல். மலரும் மனமும் போல இணைந்திருத்தல். வேலியே பயிரை மேய்ந்தது போல துரோகம் நயவஞ்சகம். வேலியே பயிரை மேய்ந்தது போல துரோகம் நயவஞ்சகம். கீரியும் பாம்பும் போல என்ன அப்படின்னா பகை. கீரியும் பாம்பும் போல பகை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெட்ட தெளிவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு தெட்ட தெளிவு. கிணற்று தவளை போல அறியாமை. வெளி உலகம் அறியாமை அப்படின்னு வச்சுக்கலாம். அறியாமை. கிணற்று தவளை போல அறியாமை. நிலவும் வானும் போல என்ன அப்படின்னா ஒற்றுமை. நிலவும் வானும் போல ஒற்றுமை. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, நிறையலாம் இல்லை. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது. பாருங்கள் விடை. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. போன்றது கிடையாது, போன்றவை. இனிப்பு போன்றவை. மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர்நாடி போன்றது. பாருங்கள், மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர்நாடி போன்றவை. உயிர்நாடி போன்றவை. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. இதுவும் வந்து ஒரு 2 கொடுத்துருக்காங்க. மேடை பேச்சு மிகுந்த பயனை தர வல்லது. பாருங்கள், மேடை இப்போ வந்திருக்கு. மேடை பேச்சு மிகுந்த பயனை தர வல்லது. ஸோ இப்போ இத்து பார்த்துக்கோங்க. மக்களை லட்சிய பார்வையிலே அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு. பாருங்கள், மக்களை லட்சிய பார்வையிலே அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு. ஸோ இதோட 10th இயல் 4 வந்து முடிஞ்சுது. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.